எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். இன்னைக்கு நம்ம வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்த பிகினர்ஸ் டுட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அண்ட் நல் ஆப்ஜெக்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம வந்து கலர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இது வந்து ஒரு நியூ டாபிக். நம்ம லேயர்ஸில் வந்து ஷேப் லேயர்ஸ் பார்த்துட்டோம். ஆம், உங்களுக்கு வந்து லேயர்ஸ் ஞாபகம் வரல, ஒரு விஷயம் சாலிட்ஸ் பார்த்துட்டோம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது கேமராவும் 3 லைட் லேயர்ஸும். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது மிச்சம் 2 லேயர்ஸு, அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அண்ட் நல் ஆப்ஜெக்ட். எதுக்கு இவ்வளோ தூரம் இந்த டுட்டோரியல்ஸ் நான் தள்ளி வச்சுருந்தேன்னா, நீங்கள் பேசிக் இன்டர்ஃபேஸோட, பேசிக் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட உங்களுக்கு ஒரு பழக்கம் ஆகிறதுக்கு தான் நான் வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரும் நல் ஆப்ஜெக்ட்டும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ரொம்ப சின்ன கான்செப்ட், ஆனால் பவர்ஃபுல் கான்செப்ட். அதுதான் இதில் ஒரு பெரிய, இது ரெண்டுமே அப்படிதான், ரொம்ப ரொம்ப சின்னது. அதை வச்சு நம்ம எப்படி ஒரு மேனிப்புலேஷன் பண்ணுறோன்றது தான். இப்போ நான் வந்து இந்த ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நான் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். ரெண்டு லேயர் சும்மா. இல்லை நீங்கள் ஒரு லோகோ எது வேணால் போட்டுக்கலாம். இது வந்து கலர் ஃபில் கொடுத்துக்கலாம். ஒரு ரெட்டுன்னு நல்லா வெளியே தெரியும். ஓகே, இதை வந்துட்டு இப்படி அலைன் வந்து இந்த சைடில் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வி கொடுத்துட்டு ஓகே, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டிவியோட லோகோவோ இல்லை ஏதோ, இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது ஒரு சின்ன டெக்னிக்கு. இப்போ இது வந்து இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இப்போ இது வந்து 2 லேயரு. இப்போ நான் இதை வந்து இதுதான் உங்களுக்கு ஒரு அவுட்புட் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த டெக்ஸ்ட்டும் பிளர் பண்ணணும், அதே டைமில் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறது அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் நியூ இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இங்கேயும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லேயரில் போய் நியூ போய் இங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்குது. ரெண்டும் யூஸ் பண்ணலாம். ஆல்ட் கண்ட்ரோல் வைனா சாலிடு, ஆல்ட் கண்ட்ரோல் வைனா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எதுவுமே இருக்காது, எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் இருக்காது. ஏன்னா இதுக்கு மேலே தான் நீங்கள் ப்ராப்பர்ட்டி, இது வந்து ஒரு எம்டி லேயர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்குல்ல, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் அதுக்கு கீழே இருக்கிற அத்தனை லேயர்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதில் என்ன பண்ணலாம், ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுக்குறேன். ஒரு காஷியன் பிளர் கூட கொடுத்துக்கலாம், அது ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. ஒரு காஷியன் பிளர் கொடுத்துட்டேன் அப்படின்னு கொஞ்சம் இப்போ இதில் லேயரை இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இந்த எஃபெக்டில் கொடுத்துருக்கோம். இந்த எஃபெக்டில் எங்கே கொடுத்துருக்கோமோ அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து 2 சைட்லேயும் கொஞ்சம் இருக்குது, அதனால் நான் ரிப்பீட் எட்ஜஸ் கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எஃபெக்ட் வந்து இதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அதுதான் இந்த பியூட்டி. இதை வந்து நீங்கள் இப்போ இந்த பொசிஷனை நவுத்திட்டு இப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ சில இடத்துல காட்டுவாங்கல்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு. ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து செலக்ட் பண்ணி ஸ்கேலை சின்னது பண்ணலாம். அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்படி இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஏரியா மட்டும் பிளர் ஆகும். இதை வந்து நீங்கள் வந்து இப்போ இதை வந்து பிளர் கொடுத்துட்டு, இது வந்து பிளர் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணாலும் சரி இதுக்கு கீழே இருக்கிறது. இதே வந்து இந்த லேயருக்கு மேலே இருந்தது அப்படின்னா, இதை நான் லேயருக்கு மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேயருக்கு மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா அது அஃபெக்ட் ஆகாது. லேயருக்கு கீழே மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு கீழே இருக்க அத்தனை லேயர்ஸும் தான் அஃபெக்ட் ஆகும், மேலே இருக்க லேயர் அஃபெக்ட் ஆகாது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது, மேலே வச்சோம்னா அஃபெக்ட் ஆகலை. சரி, ஓகே. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வந்து நான் திருப்பி வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம், சாரி. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பவுண்டிங் பாக்ஸஸ், ஓகேங்களா? இப்போ பண்ணிவிட்டு எனக்கு
ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் மாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு எலிப்ஸ் டூல் யூஸ் பண்ணி இப்போ எப்படியும் யூஸ் பண்ணலாம். இப்போ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து நான் என்ன எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு நிமிஷம். ஓகே, இதில் வந்து நான் காஷன் பிளர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து வேறு விதத்துலேயும் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நான் சென்டர் பண்ணிவிட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாஸ்கை வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா வெளியெல்லாம் தெரியும். பார்த்தீங்கன்னா இது இது பிளர்ட் அவுட் இமேஜ் மாதிரி வரும் இந்த இடம் மட்டும். ஸோ நீங்கள் பேசிக்காக வந்து நீங்கள் எஃபெக்ட் சரி ஓகேங்க, இதை வந்து இந்த ஷேப்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும், நான் ஷேப் லேயர் வச்சுருக்கேன், அதை அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை மாற்ற முடியும்னா அது ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாரு ஷிஃப்ட், ஓகே, இதை நான் வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். இது ஒரு லேயரு. இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல எஃபெக்ட்ஸு, ஒரு ஃபிலிம் ரோல், அப்புறம் பிளர்ரு, நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருக்குல்ல, இது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருங்க. இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு ஃபில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, சாரி ஆட்டோ ஃபில் ஆகிட்டே இருக்குது, ஒரு நிமிஷம். ஃபில் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் அது கீழே காட்டன் லேயருக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பேசிக்காக வந்து இதில் கர்வ்ஸ் யூஸ் பண்ணலாம், நீங்கள் அனிமேஷன்ஸோட இது யூஸ் பண்ணலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம், எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பார்த்துட்டோம். நான் நெக்ஸ்ட் வந்து நல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அதுவும் ஒரு டைப் ஆஃப் லேயர் தான். இதுவும் வந்து அது மாதிரி ஒரு எம்டியான ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வரும். ஒரு நிமிஷம். ஓகேங்களா, நான் ஒரு புது சாலிட் கிரியேட் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல் நல் ஆப்ஜெக்ட் டுட்டோரியல். ஓகேங்களா, ஃபுல் ஹெச்டி எல்லாமே போட்டேன். இப்போ இந்த நல் ஆப்ஜெக்ட் என்னென்னா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னன்றது ஃபர்ஸ்ட் இப்போ சொல்லிடுறேன். இப்போ நான் இங்கே ஒரு ஸ்டார் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ரீநேம் ஸ்டார் 1. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா, கண்ட்ரோல் டி. ஓகேங்களா, நான் 5 வாட்டி டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இப்போ இப்படி 5 ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். இப்போ இந்த 5 ஆப்ஜெக்டை வந்துட்டு இப்போ நான் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா 2 விதத்தில் ரொட்டேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிப்பீட்டர்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ண இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் யூஸிங் நல் ஆப்ஜெக்ட்டுக்கோசரம் நான் அதை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நான் இது எல்லாமே வந்து இதில் வந்து பேரண்ட் சைல்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து நல் ஆப்ஜெக்டில் கண்டிப்பாக தெரியணும் அது என்னென்னு. பேரண்ட் லிங்க் அப்படின்னா இங்கே இருக்குல்ல, இதுதான் பேரண்ட் லிங்க்கு. இதுக்கு பக்கத்தில் வந்து இதுக்கு பேர் வந்து இது பிக்கர்னுவாங்க. இந்த பிக்கர் யூஸ் பண்ணி வெப் டூல் யூஸ் பண்ணுவாங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இது போட்டிங்கன்னா இப்போ இந்த ஸ்டார் 5 இருக்குல்ல, இது வந்து பேரண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த 4 லேயர் இருக்குல்ல, 4 ஒரே மாதிரி தான் பண்ண போகிறோம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் எல்லாத்துக்கும் பண்ண வேணாம். இப்படி ஸ்டாரில் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம்னா இப்போ ஸ்டார் வந்து பேரண்ட் ஆகிடும். இந்த ஸ்டார் இப்போ இதில் வந்து ஏதாவது மாடிஃபை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், சைஸ் எல்லாத்துக்குமே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்போ வந்து இதை வந்து R பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து இது ரொட்டேட் பண்ணுது. இது வந்து பேரண்டாக கன்சிடர் பண்ணுது. நல் ஆப்ஜெக்ட் எப்போவுமே வந்து இப்போ வந்து இது பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நன் கொடுத்துட்டோம்னா இது பேரண்ட் போயிடுச்சு. இதுதான் பேரண்ட் லிங்க், பேரண்ட் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்னுவாங்க. ஸோ எந்த வந்து பேரண்ட்டாக இருக்கோ அதை வந்து மித்தது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். ஃபார் நான் அதுக்கு பதிலாக வந்து இதையும் நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டு நான் வந்து இதை வந்து நியூ நல் ஆப்ஜெக்ட். இப்போ நல் ஆப்ஜெக்ட்டுக்கும் பேரண்ட்டுக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நல் ஆப்ஜெக்டை ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரொட்டேஷன் மட்டும் யூஸ் பண்ணலாம், ஸ்கேலிங் மட்டும் யூஸ் பண்ணலாம், அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து பொசிஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம்.
ஸோ அது வந்து பேசிக்காக அதுதான் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். இதை வந்து இந்த நல் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ ரொட்டேஷன் கொடுத்துட்டு இப்போ ரொட்டேட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி தான் இந்த நல் ஆப்ஜெக்ட்டுக்கு இது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ இதை வந்து நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குரூப் லேயர்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, நான் த்ரீ டி எலமெண்ட்ஸு, இது எல்லாமே நல்ல ஆப்ஜெக்ட் இல்லாமல் பண்ணவே முடியாது. கேமரா கண்ட்ரோல்ஸு, இதெல்லாம் வந்து கேமராவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 கண்ட்ரோல் இருக்குது. அது அத்தனையும் நம்மளால் ஒவ்வொரு வாட்டியும் போய் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா நல்ல ஆப்ஜெக்டில் போட்டுட்டு அந்த நல்ல ஆப்ஜெக்டை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணால் கேமரா மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வரும். அது போக போக சொல்ல போகிறோம் நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸில். இது நல்ல ஆப்ஜெக்ட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரும் யூஸ் பண்ணாத ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்து இந்த கடைசியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இது. நம்ம ஃபர்தர் லேயர்ஸ்லலாம் வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றது பார்க்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அண்ட் நல் ஆப்ஜெக்ட்ஸ். போக போக இதுக்கான யூசஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்குவீங்க. இந்த வெப் டுட்டோரியலில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லை டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. இதே மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பை.